ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு முட்டை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 முட்டையை வேக வச்சுருக்கேன். தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து ஸ்டவ்வை நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு வந்து ரொம்ப குறைவாக தான் சேர்த்துக்கணும். முட்டைக்கு வந்து உப்பு நிறைய தேவைப்படாது. இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுணும். இதெல்லாம் நீங்கள் டக்குன்னு சேர்க்கணும். அதனால தான் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு உடனே சேர்த்துருங்க, இல்லாட்டி பொடியெல்லாம் கருகி போயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டை எல்லாத்தையும் சுற்றி அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு தீயை வந்து லேசாக மட்டும் ஏற்றிட்டு ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஒன்றா. நம்ம சேர்த்த மசாலாலாம் பாருங்கள் முட்டையில் நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்போ இந்த சைடு திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். ரெண்டு பக்கமுமே அந்த மசாலா நல்லா கோட்டாகி முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மசாலாலாம் வறுத்து அரைச்சி செம்ம டேஸ்டியான ஒரு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்தும் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்துக்கணும். நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்து லேசாக அந்த எண்ணெயிலே வறுத்து விட்டுடலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவில் இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டையும் நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். அடுத்ததாக வெங்காயம் சேர்க்கணும். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்க்க போகிறேன். இதே அளவுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து லைட் ப்ரௌனாக வந்து மாறணும். அந்த தோலெல்லாம் இந்த மாதிரி வெங்காயத்தோட இது வந்து நல்ல ஒரு லைட் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு வதக்கினா தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்ல சாஃப்டாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 7லேருந்து 8 போல் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு நம்ம சேர்க்கும்போது அந்த கிரேவி வந்து நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து ஆப்ஷனல் தான், நல்ல ஒரு கலருக்காக தான் சேர்க்குறேன். மிளகாத்தூள்லாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து லேசாக ஒரு பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பிரிஞ்சி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ இந்த மசாலா வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால இந்த எண்ணெயில் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரை ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுலாம்.
அப்புறமா உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம முந்திரி, தேங்காய் அதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு உங்களோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ குழம்பு வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். முட்டையை வந்து டைரெக்டாக அப்படியே குழம்புல உடச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் உடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். பை சான்ஸ் வந்து முட்டை ஓடு கூட குழம்புல விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முட்டையாக ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் நம்ம முட்டையை சேர்க்கணும். நல்லா முன்னாடி இருந்ததோடவே கொஞ்சம் திக்காயிருக்கு. இப்போ நம்ம உடச்சி இந்த பவுலில் போட்டு ஒரு எக்காக வந்து சேர்த்துடலாம். ஒரு முட்டையும் சேர்க்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு சேர்க்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு எடுக்கும்போது தனித்தனியாக கிடைக்கும். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே வந்து முட்டையும் நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான நல்ல கமகமன்னு வாசனையான வறுத்தரைச்ச முட்டை குழம்பு ரெடி. சூப்பரான ஒரு எக் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 முட்டையை வந்து வேக போட்டு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 முட்டை தான் எடுத்துருக்கேன். இதை மூடி வச்சு ஒரு 12 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் மேலேயே ஆயிடுச்சு. முட்டையெல்லாம் தனியாக எடுத்து இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தோல் உரிச்சுக்கலாம். எல்லா முட்டையுமே ஓடை எடுத்துட்டு வச்சாச்சு. இதை வந்து ஃபர்ஸ்ட் பாதியாக கட் பண்ணிட்டு அந்த பாதியை இன்னொரு 2 பீஸா வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டைகளையுமே இந்த அளவுக்கு 4 பீஸா வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா இதை கோட் பண்றதுக்கு ஒரு பவுல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து இது நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்லா ஓரளவுக்கு கெட்டியான மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சுக்கணும். நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு கரைச்சாச்சு, கட்டி இல்லாம இருக்கு பாருங்க. மாவோட திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் முட்டையில வந்து கோட் ஆகும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் முட்டையில வந்து அது ஒட்டாம இருக்கும். அதனால இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த எக்கை வந்து நம்ம இதுல பொரிச்சு எடுக்கணும். அதுக்காக ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நிறைய எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமா மட்டும் சேர்த்துட்டு நம்ம 2 பேட்சா வந்து போட்டு எடுத்துடலாம். கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பீஸ் முட்டையை எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா கோட் ஆகணும். முட்டையோட எல்லா பகுதியிலுமே அது கவர் ஆகிற அளவுக்கு ஃபுல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. இதை அப்படியே எடுத்து நல்ல சூடான எண்ணெயில வந்து போட்டுடலாம். இதே மாதிரியே ஒவ்வொரு பீஸையும் நம்ம கோட் பண்ணி எண்ணெயில போட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மெதுவா வந்து அது திருப்பி போடணும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். அந்த சைடுமே நல்லா ஒரு கிறிஸ்பியா ஃப்ரை ஆகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியா மாறினது தெரியுது. இப்போ எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு திக்னஸ்ல நீங்க கரைச்சிங்கன்னா தான் எல்லாம் நல்லா கோட் ஆகி இந்த மாதிரி கிடைக்கும். இல்லாட்டி வந்து எக்கு வந்து கோட்டே ஆகாது, மாவு தண்ணியா இருந்ததுன்னா. நம்ம எல்லா முட்டையுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. இந்த அளவுக்கு நீங்க வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததா ஒரு பேன்ல வந்து நம்ம எக் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த எண்ணெயில இருந்தே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமா வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, அதே அளவு இஞ்சி எல்லாத்தையுமே வந்து பொடியா வெட்டி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் அதுல
பொடியா நறுக்குன பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே பொடியா நறுக்குன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் ஒரு பாதி அளவுக்கு வெங்காயத்தை இந்த அளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே அளவுக்கு குடமிளகாயும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய். இது 2யுமே நம்ம சேர்த்துடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய இதழ்களா நம்ம சேர்க்கும்போது அந்த முட்டையோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டா ஆகிற அளவுக்கு வதக்கக்கூடாது. சும்மா ஒரு 30 செகண்ட் அளவுக்கு வதக்கிடலாம். கிரன்ச்சியா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் வதக்குனா போதும். இது கூடவே வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய நல்லா பியூரியா அரைச்சு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் இதையும் சேர்த்துடலாம். யூசுவலா வந்து டொமேட்டோ சாஸ் சேர்ப்பாங்க. சாஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா நீங்க அதை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமா மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம். ஏன்னா முட்டை வறுக்கும் போது ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம். முட்டைக்கு வந்து ரொம்ப உப்பு இழுக்காது. அதனால ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க இந்த காய்க்கு மட்டும். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இது கூட ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக் ஆயிடுச்சு முன்னாடி இருந்ததை விடையே. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு மெதுவா அப்படியே முட்டை உடைஞ்சிராம நல்ல மெதுவா வந்து அந்த சாஸ்ல ஃபுல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எக்ல நல்லா கோட் ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா பொடியா நறுக்குன ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டியான எக் சில்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம முட்டையை வேக வச்சுட்டு தோல் உரித்து 2 வெட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். இந்த பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு அப்படியே வறுத்துக்கணும். எல்லாம் வறுத்து முடிக்கிற நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். கருகிராமல் கரெக்டான அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இல்லாட்டி நீங்கள் பவுடராகவும் நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து இதெல்லாம் பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கீறின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட 2 பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கி விடணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் இந்த அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், நம்ம மிளகெல்லாம் சேர்த்து ஒரு பொடியும் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாம். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சோலையே அந்த மிளகு சீரக பேஸ்ட் அதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா வதக்கிடணும்.
அந்த மிளகு பேஸ்ட்டு சேர்த்த உடனே சூப்பராக ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் வந்து நான் முதல் பால் 2ஆம் பால் ரெண்டும் சேர்த்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விட்டுட்டு இது கொதிக்கலாம் விட தேவையில்லை. தேங்காய் பால் சேர்த்த உடனேயே நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். ஸ்டவ்வை நல்லா மிதமான தீயில வச்சு இது வேக விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மிளகு முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 3 முட்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா இதோட தோலை எடுத்துட்டு 2 வெட்டி வச்சுக்கணும். தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 1-2 இடித்த சோம்பு இதை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, நம்ம வந்து கடைசியில் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். அதோட காரத்தில் தான் வந்து இந்த தொக்கே இருக்கும். அதனால் இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா தூளெல்லாம் 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் 2 சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்க போகிறேன். கூடவே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. ஓரங்களில் எண்ணெயும் கசைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இந்த மிளகுத்தூள் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண மிளகுத்தூள்னால் இன்னுமே அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு முட்டையை சேர்த்துலாம். எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சைடு வந்து ஒரு நிமிஷம் நல்லா அந்த மசாலாவில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா இது திருப்பி போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா மிதமான தீயில வச்சு இந்த சைடும் ஒரு 1-2 நிமிஷம் இருந்ததுன்னா அந்த மசாலாவோடு சேர்த்து முட்டையும் நல்லா கோட் ஆகி சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டான மிளகு முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாம் அந்த எண்ணெயிலே லேசாக பொரியணும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்குன்னு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கிக்கணும். அடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய பச்சை மிளகாயை இந்த மாதிரி 4 கீறி போட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் வந்து லேசாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். அடுத்து 2 பொடியாக நறுக்குன்னு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா கலந்து விட்டுலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கறிவேப்பிலையும்
இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்ல சாஃப்டாக சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இந்த நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். நான் இப்போ சேர்க்குறது வந்து 2வது எடுத்த பால். ஃபஸ்ட்டு எடுத்த பால் 1/2 கப் வந்து தனியாக வச்சுருக்கேன், அதை அடுத்து கடைசியில் சேர்க்கணும். இப்போ 2வது பால் கொஞ்சம் தின்னாக இருக்கும் இல்லையா, அந்த பாலை சேர்த்துக்கலாம் 1 கப் அளவு. நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இது கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திக்காக எடுத்து முதல் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 1/2 கப் அளவு இருக்குது, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு 4 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. தேங்காய் பால் திக்கானது சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பத்தோட பெஸ்ட்டு காம்பினேஷன். ரொம்ப ஒரு ஈஸியான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். மசாலாலாம் சேர்த்து முட்டை பொடி மாஸ். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கூடவே 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த தக்காளியும் நல்லா கொஞ்சம் வேகணும். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்றா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. முட்டைக்கு வந்து நிறைய உப்பு தேவைப்படாது, அதனால கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அது நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகமை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதை சேர்த்து ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இந்த கேப்சிகம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் 3 முட்டையை உடைச்சி சேர்த்துக்க போகிறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா அதை லைட்டாக வந்து நல்லா அப்படி பீட் பண்ணிக்கலாம், அந்த மஞ்சள் வெள்ளைக்கருவெல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி. ரொம்ப வந்து முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு மெதுவாக அப்படியே கிண்டி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும். நல்லா அப்பப்போ இந்த மாதிரி மெதுவாக திருப்பி திருப்பி விட்டு அந்த முட்டை ஃபுல்லாக வேகிற வரைக்கும் இருக்கணும். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டையெல்லாம் நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்துருச்சு நம்மளுக்கு பொடி மாஸ். கடைசியில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையான மசாலாலாம் சேர்த்த முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.